விஜய கல்யாணம் பண்ணதுல இருந்து வெட்டு குத்து அடி தடி எல்லாத்தையுமே விட்டாச்சு. என்னால உனக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது. நீ புறப்படு சித்து. சிது நில்ல. இத பாருங்க, உண்மையிலேயே என் மேல அன்பு இருக்கா இல்லையா? விஜய், இந்த உலகம் சிறுசுமா சிறுசு. ஆனா நான் உன் மேல வச்சிருக்க காதல் இந்த உலகத்தை விட ரொம்ப பெருசுமா பெருசு. அப்படின்னா சித்துவுக்கு நீங்க உதவணும். அண்ணி சொன்னா நான் ரெடி. நானும் ரெடி. டேய், நாம எல்லாருமே ரெடி. மாட அந்த நர்ஸு விஷயத்தை எவனும் பார்க்கல. எல்லாம் பர்ஃபெக்ட்டா முடிச்சாச்சு. கல்யாணம் முடிகிற வரையும் கூடவே பாதுகாப்பா இருக்கு. முதலாளி கல்யாணம் நடக்காது, பெரிய ஆபத்து வந்துருச்சு. என்னடா என்னாச்சு? ஐயா, அந்த மந்திரவாதி விக்ரமாயிட்ட அவன் பையனுக்கு திவ்யமா கல்யாணம் பண்றதுக்கு திட்டம் போட்டிருக்கான். அவனு இதே மாதிரி ஏகப்பட்ட அடியாட்கள் சேர்த்து வச்சிருக்கான். அவன் மந்திரத்துக்கு முன்னாடி இவனுக்கு வேலையெல்லாம் செல்லுபடி ஆகாது. என் மகனுக்கும் பூபதி பாண்டிய மகளுக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். அதை தடுக்க எவன் குறுக்க வந்தாலும் அடிச்சு துரத்தணும். இந்தா வாங்கிக்க. உங்க மகனுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்தாச்சுன்னு நினைச்சுங்க. பணம் எங்க கைக்கு வந்துட்டா வெற்றி உங்க கைக்கு வந்தாச்சுன்னு அர்த்தம். டேய், கை நீட்டி பணத்தை வாங்கிட்டோம். இப்பவே இந்த வேலைய நாம எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். எங்க உயிரை கொடுத்தாவது எப்படியாவது காரியத்தை முடிப்போம். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். உங்களை நீங்க எப்படிப்பட்ட துரோகிங்கன்னு இப்ப தெரிஞ்சிருச்சு. உங்களை நம்பி வந்தது ஏன் தப்பு? உங்களுக்கெல்லாம் ரெண்டு முகங்கிறது எனக்கு தெரியாம போச்சு. அண்ணி, எங்களுக்கு பல முகங்கள் இருக்கு. இப்ப நீ பாத்துட்டு இருக்கே, இது மூணாவது முகம். போக போக எல்லா முகத்தையும் பாப்பீங்க. நல்லா பாத்துங்கடா. இதுதான் கல்யாண மண்டபம், இதுதான் பொண்ணு இருக்கிற ரூம். என் மவனும் என் பொண்டாட்டியும் நம்ம அடியாட்களோட முன் வழியா போய் நான் தகராறு பண்ணுவேன். ஓகே பாஸ். மீதி இருக்கிற நம்ம ஆட்கள் பின் வழியா போய் பொண்ணை கடத்திட்டு முனீஸ்வரர் கோயிலுக்கு வந்துடணும். எங்க வட பாயசத்தோட கல்யாணம் முடிச்சோட சாப்பாடு ரெடியா இருக்கும்ல? கேப்பங்குழு கிண்டி வைக்க சொல்லி இருக்கு. நம்ம திட்டத்துக்கு எதிராக எவன் வந்தாலும் கைய காலை எடுங்கடா. முடியலையா தலையே தூக்குங்கடா. இது மயக்க மருந்து கலந்த உபூதி. மாட்டிக்கிட்டா தப்பிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்பவும் ஆளுக்கு ஒண்ணு கைவசம் இருக்கட்டும். அப்பா, என்னப்பா இது மாரியம்மன் கோயில் விபூதி தானே? போடா கிறுக்கு புள்ள பாயமாவனே. அதுக்குள்ள மகனே, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? வெறி முடியாது. கூப்பிடு கூப்பிடு. கூப்பிடு. பூபதி பாண்டியன் நடுங்குற மாதிரி நல்ல சத்தம் போட்டு குரல் கொடு. பெரிய வீட்டு பூபதி பாண்டியா. பழைய கஞ்சி குடிச்ச மாதிரி கத்துற. இப்ப நான் கூப்பிடுறேன் பாரு. நான் கூப்பிடுறேன் பாருடா. இப்ப பெரிய வீட்டு பூபதி பாண்டியா. நான் கூப்பிடுறேன் பாரு தம்பி. இப்ப யாரும் கூப்பிட வேணாம், நானே கூப்பிடுறேன். கர்வம் பிடிச்ச திமிர் பிடிச்ச பூபதி பாண்டியா, நீங்க ஏற்பாடு பண்ண கல்யாணம் நிச்சயமா நடக்காது. நடக்க விட மாட்டேன். நான் திவ்யாவை காதலிக்கிறேன், திவ்யாவும் என்ன காதலிக்கிறா. இதுல குறுக்கா வர யாருக்குமே உரிமை கிடையாது. நான் உயிரோடு இருக்கும் போது வேற எவனையும் திவ்யா கழுத்துல தாலி கட்ட விட மாட்டேன். அநேகமா நீ உயிரோட இருக்க மாட்டேன்னு நாங்க நினைக்கிறோம். ஏகே பாட்டி சொல்ற வந்திருக்காரோ? ஏய், அது என்னடி பாட்டி சொல்றா? டேய், வாடா இந்த பக்கம். டேய், உன்னை இப்பவே இங்கேயே சுட்டு பொசுக்கிடுவேன். ஆனா இந்த வீட்டு வாசல்ல ரத்தம் சேர்த்த கூடாதுன்னு பாக்குறேன்டா. இந்த துப்பாக்கியில 2 தோட்டா ரெடியா இருக்கு. யாருக்குன்னு தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியும். ஒன்னு இவனுக்கு, இன்னொன்னு மச்சானுக்கு. அட முட்டை கருவாய், அவாய முறா. ஏய் சித்து,
ஒருவேளை நாளைக்கு நீ என் மக திவ்யா கழுத்துல தாலி கட்டினா இதுல ஒரு தோட்டா திவ்யாவுக்கு, இன்னொன்னு உனக்குடா. சாதிப்பான்னு பார்த்தா சாதிச்சிட்டானடா. எல்லா இடத்துலயும் நம்ம ஆட்கள் உஷாரா இருக்கணும். இடஞ்சலா யாராவது வந்து அடிச்சு வந்துட்டு இருக்க சில்லற பார்ட்டி எல்லாம் ஒதுங்க. எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம். தாலி கட்ட வேண்டியதுதான் பாக்கி. மறுபடியும் ஒரு 50 ரூபா தேவைப்படுது. என்னப்பா மந்திரவாதி தந்திரவாதி எவ்வளவு பேருக்கிட்ட நாங்க போராட வேண்டியது இருக்கு. நாளை காலையில தாலி கட்ட போறது உங்க மகன் தான். வேற எவன் வந்தாலும் விட மாட்டான். இந்த இத வச்சுக்கங்க, காரியத்தை கச்சிதமா முடிச்சுங்க. போயிட்டு இருக்க. ரொம்ப நல்லவர் இவரு, கேட்ட உடனே கொடுத்துட்டாரு. ஓகே ஓகே. என்னது? கொடுத்துரு. வாங்கம்மா வாங்க, உள்ள போங்க. வாங்க வாங்க. டேய், அந்த சித்து பைய மாறு விஷயத்துல வந்தாலும் வருவான். எல்லாரும் உஷாரா இருக்கணும். வாங்க வாங்க. இன்னும் தூக்க 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 அப்படி என்ன கருது தூக்க இது சரவே இல்லையா பா. எனக்கு எது சரியில்லையே. நல்ல வாசி நல்லா தூக்கு. ஆனா மிருது மாதிரி வாசி பா. ஓய் வேலை பாருங்க. பாருங்க. இத ஊதியா போடா அந்த பக்கம். என்னாச்சு? என்னடா அப்பா கல்யாணம் முடிஞ்சோன்ன ஃபர்ஸ்ட் நைட் எங்க வைக்க போற இப்பவே சொல்லு. சூப்பரா வச்சிருக்கேன்டா. எங்க சொல்லு. நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு பயங்கர இடி மின்னலோடு சோனு மழை பெய்ய பேய் பிசாசு ரத்த காட்டேரி எல்லாம் உன்னை சுத்தி நின்னு காவல் காக்க சுடுகாட்டுக்கு மத்தியில. பூளப்பா பூளப்பா அதுக்கு பேரு ஃபர்ஸ்ட் நைட் இல்லப்பா, டெத் நைட் அப்பா. உங்கிட்ட போய் கேட்டேன் பாரு. அப்பப்பா அப்பா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். சீக்கிரம் போடா. நிறுத்து வண்டியை நிறுத்து. வண்டியை நிறுத்துங்க. நிறுத்து நிறுத்து. என்னையா என்னாச்சு? அந்த சித்தோட ஆளுங்க பள்ளத்தை தோண்டி ரோட பிளாக் பண்ணிட்டானுங்க. நம்ம வலது பக்கமா திரும்பி வேற வழியா தான் போனோம். அது ரொம்ப சுத்தலாச்சையா. இப்ப சுத்தலா பண்ணதாங்க நல்லது. என்னையா சொல்ற? யோசிக்காதீங்க, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சு. நான் வழி காட்டுறேன். யோ எடியா வண்டியா. என்னக்கா நொன்னக்கா. என்னம்மா? எனக்கு இஷ்டம் இல்லம்மா. எங்க போறீங்க? நாங்க பாத்ரூம். ஆமா மண்டபத்துல தான் பாத்ரூம் இருக்குல்ல. ஐயோ வந்துட்டானுங்க. ஓடுடி சீக்கிரம் ஓடுங்க. ஓடுங்க. வண்டி நிறுத்து நிறுத்து. வண்டி நிறுத்து நிறுத்து. என்னாச்சு? இறங்கி வா மச்சான். என்னடா கொடுவா? மச்சான் நம்ம தீவியா வரும்போது பூபதி ஆளுங்க புடிச்சிட்டாங்க. அப்புறம் இப்ப நம்ம லைன் கிளியர். என்னடா குழப்பற? புரிஞ்சுக்கியே.
மச்சான் சித்தும் தீபாவும் இப்ப கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. என்னையா என்னாச்சு? இப்ப லைன் கிளியர், எந்த பிரச்சனையும் இல்லையா, நீங்க புறப்படலாம். அப்ப நீ வரலையா? நாங்க வந்தா இங்கே எவனது அண்டர் கிரவுண்ட்ல பாத்துவான், எல்லாம் மங்களகரமா நடக்கும். டேய் இது இங்கிலீஷ்ல எப்பரா சொல்லுவாங்க? ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். தொலைஞ்சான். வண்டி எடு. டேய் கலக்கிட்டுண்டா. டாய், உங்களுக்கு தெரியாம இது நடந்திருக்காது. யாரு யாரு செஞ்ச துரோகம் இது? ஆ? சொல்லு. சொல்லல எல்லாரையும் சுட்டு பொசுக்கிடுவேன். சொல்லுங்கடா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாச்சு. இப்ப நான் என்ன பதில் சொல்றது? என்ன பூபதி என்னாச்சு? போச்சு தங்கராஜ், எல்லாமே போச்சு. அந்த சித்துவோட ஆளுங்க வந்து திவ்யாவை கடத்திட்டு போயிட்டானுங்க. ஐயோ அப்பா, அவனை சும்மா விடக்கூடாது, சும்மா விடக்கூடாது. ஐய், ஓடி போனவங்களை தேடி கண்டுபிடிச்சு சுட்டு பொசுக்கிட்டு வந்து உங்களை எல்லாம் கவனிக்கிறேன்டா. வா வா சொல்றேன்.